ஹல்லேலூயா. இயேசுவின் தூய திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா, எங்களை சாட்சிப்படுத்தினீர் ஆண்டவரே, வல்லவரே. நன்றி ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்து ஆண்டவரே இயேசுவே, எங்கள் அன்பு சகோதரியினுடைய குடும்பத்தில் நடந்த நிகழ்வை ஆண்டவரே சிறப்புடன் நடத்தி தந்தமைக்காக அப்பா உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வல்லமை வல்லமை ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஜெபத்திலும் ஆண்டவரே இயேசுவே, ஒவ்வொரு இறை புகழ்ச்சியிலும் இருந்ததை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் நினைப்பாவ நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை மறந்தாலும் ஆண்டவரே நீங்கள் எங்களை மறவாமல் ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய பரிசுத்த திருக்கரத்தால் அப்பா நீர் எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே என் உள்ளம் துள்ளுதையா. ஹல்லேலூயா. என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அம்மா அப்பா நீங்கதான், என் ஆசையெல்லாம் நீங்கதான். அம்மா அப்பா நீங்கதான், என் ஆசையெல்லாம் நீங்கதான். ஆதரவு நீங்கதான், என் ஆறுதலும் நீங்கதான். ஆதரவு நீங்கதான், என் ஆறுதலும் நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இயேசுவே, இயேசுவே. அப்பா நன்றி ஆண்டவரே. மதிய நேரத்திலே ஆண்டவரே அப்பா தூக்கத்தை துறந்து ஆண்டவரே உம்முடைய திருப்பாதத்தில் இறை அச்சத்தோடு வருகிற ஒவ்வொருவரையும் இந்த 3 இளைப்பாறுதலை ஆண்டவரே நீர் தர வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. தாய் இதை நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேலை நினைச்சவரே தலை நிமிர செய்தவரே. தாவீதை நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேலை நினைச்சவரே தலை நிமிர செய்தவரே. அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, ஜப கருத்துக்கள் தந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அந்த கருத்துக்களை நாங்கள் மறந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கணும் ஆண்டவரே. அப்பா உங்க வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழியாது என்பதை ஆண்டவரே இந்த 3 விதமான இளைப்பாறுதல் வழியாக அப்பா எங்கள் இருதயங்களில் இருத்தும் ஆண்டவரே. உம்மால் மட்டும்தான் கூடும் ஆண்டவரே. உம்மால் அன்றி எங்களால் ஆகும் என்று சொல்வதற்கு இந்த உலக செயல்பாடுகளில் ஒன்று கூட கிடையாது தான். எங்கள் ஒரு விரல் அசைவு என்றாலும் ஆண்டவரே நீர் விரும்பினால் அன்றி அப்பா அசைக்க முடியாது ஆண்டவரே. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிருந்து இந்த வார்த்தைகளை ஆண்டவரே உம்முடைய அன்பினால் ஆண்டவரே விதைக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறேன். அம்மா இறை வார்த்தையை மனித வடிவத்தில் ஈன்று தந்தவளே, தூய மரியே பாவியாயிருக்கிற என்மேல் இரக்கமாயிருந்து
என்மேல் இரக்கமாயிருந்து ஆசீர்வதியும் தாயே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. இறைமகன் இயேசுவில் அன்பார்ந்த உடன்பிறப்புகளே, அல்லேலூயா. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவே தாவீதின் மகனே, என்மேல் இரக்கமாயிரும். 3 விதமான இளைப்பாறுதல். ஏற்கனவே நீங்க கேட்ட நிறைய செய்திகளுடைய அடித்தளங்கள் தான் இன்றைக்கு காட்டப்பட போகிறது. ஆமா, அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கமே. ஆமா, வாஸ்தவம் தான். திரும்பவும் திரும்பவும் ஏன் சொல்லுகிறோம் என்றால், அடிமேல் அடி அடிக்கும் பொழுது அம்மியாவது நகரும், அம்மியும் நகரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு, உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிலையிலே அன்பார்ந்தவர்களே, முதலாக இந்த 3 விதமான இளைப்பாறுதல். ஒன்று, ஆண்டவருடைய வார்த்தைகளில் இளைப்பாறுதல். இரண்டாவதாக அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய செயல்பாடுகளில், ஆண்டவரோடு இருத்தலில், ஜெபத்தில் இளைப்பாறுதல். மூன்றாவதாக நித்தியமான இளைப்பாறுதல். அல்லேலூயா. இந்த 3ஐயும் அன்பார்ந்தவர்களே இங்கு விளக்கப்படும் பொழுது, நீங்கள் ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்காவிட்டால் அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக என்னுடைய முழந்தாள் படியிடுதல் வேஸ்ட், வீணிலும் வீண். ஆமா, என்னுடைய அர்ப்பணம் தப்பா போயிடும். நான் உண்மையிலேயே பரிசுத்த ஆவியினால் தான் வழிநடத்தப்படுறேன் அப்படிங்கறதுக்கான அடையாளம் நீங்க எடுக்கிற தீர்மானத்துக்கு உள்ளதான் இருக்கு. பாத்துக்கங்க, நீங்க எடுக்காம போயிட்டீங்கன்னா அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் பொறுப்பு. ஆனா அதே சமயத்துல நான் கணக்கு கொடுக்கணும். பாத்துக்கங்க, என்னடா விஜயன் பெரிய செய்தி சொன்னேன், சும்மா நக்கனும் நையாண்டியும் கிண்டலும் ஒரு ஜோக்கும் அடிச்சுட்டு பாட்டுக்கு போயிட்டேன், இதனால ஒன்னும் ஏற்படையா. அதான் கருணாநிதி பண்றாரு, அங்க பண்றாங்க, இவங்க பண்றாங்க, சொற்பொழிவு. நோ, சொற்பொழிவு ஆற்றாத விஜயன். இல்ல, செய்தி, இறை செய்தின்னா அங்க வல்லமை இருக்கணும். பாத்துக்க, அங்க போய் அந்த இருதயத்துக்கு உள்ள ஒரு ஆட்டி அசைச்சு ஒரு தீர்மானம், ஒரு முடிவு எடுக்க வைக்கல அப்படின்னா, நீ பேசுறது ஒலிக்கும் வெண்கலம், ஓசையிடும் தாளம், சத்தம் கேட்கும், ஆனா ஒரு வேளையும் நடக்காது. மணி பரிசு இருக்கும், ஆனா காசு இருக்காது. எப்படி டாம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, முதலாவதாக இறைவனுடைய வார்த்தைகளில் நாம் இளைப்பாறுதல் அடைய வேண்டும். நம்முடைய திருப்பாடல் ஆசிரியர் 23:4 சொல்கிறார், சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எந்த தீங்குக்கும் அஞ்சிடேன், உன் கோலும் நெடும் களியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. அது என்ன பாருங்க, அவரே இருக்கிறாரு, ஆனா அங்க தனியா இன்னும் 2 சொல்றாரு. என்ன தெரியுமா? உன் கோலும் நெடுங்கழியும். அதுதான் இறை வார்த்தை அன்பார்ந்தவர்களே. இறை வார்த்தை மட்டுமல்ல, அவர் கொடுத்த வாக்கு தத்தம். எனக்கு என்று கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை அன்பார்ந்தவர்களே இந்த தாவீது அரசருக்கு இருந்தது அன்பார்ந்தவர்களே. அதனாலதான் அவர் சொல்றார் 119:49, உன் ஊழியனுக்கு நீர் தந்த வாக்கை நினைவு கூறும், அதனால் தான் எனக்கு விசுவாசத்தை தந்தீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே. அதுல 50வது வசனத்தில் கூட, உம்முடைய வார்த்தை என் துன்பத்தில் ஆறுதல் அளிக்கிறது, ஏனெனில் அது எனக்கு வாழ்வளிக்கின்றது. ஆமேன், ஆமேன் அன்பார்ந்தவர்களே. ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள, நம் எல்லா நேரத்திலையும் நம்முடைய வாக்குறுதிகள், நமக்கு கிடைத்த வாக்குறுதிகள், நாம எடுத்திருக்கிற வாக்குறுதிகள், இன்றைக்கு வாசித்த வாக்குறுதிகள் நமக்கு முன்னால அப்படியே ஒரு திரையில ஓடிக்கிட்டே இருந்தா, இந்த தாவீது அரசரை போல நாம் சொல்ல முடியும் அன்பார்ந்தவர்களே. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குறுதிகள், நான் இதை ஏற்கனவே சொன்னா மறுபடியும் சொல்றேன் அன்பார்ந்தவர்களே, நமக்கு தந்த வாக்குறுதிகள், நாம் எடுத்துக்கொண்ட வாக்குறுதிகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே பெலப்பட நமக்கு ஒரு தனிப்பட்ட துணிச்சல், தைரியம், ஒரு கெர்வம், ஒரு பெருமை வரும். பாத்துக்கங்க, ஒரு ஆன்மீக பெருமை அது இருக்கிறது, தப்பு கிடையாது. என்கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரியா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட காணப்படக்கூடாத அல்லது காணாத இறைவன், இந்த உலகத்தையே படைத்த இறைவன் என்னோடு இருக்கிறாரியா, என் சுவாச காற்றாக எனக்கு உள்ள போய் வெளியே வர்ற இதை தவிர ஒரு பெரிய ஆற்றல் இந்த உலகத்துல உண்டா உண்டா உண்டா? மூக்கையும் வாயையும் அப்படி ஒரு 5 நிமிஷம் பொத்துங்க, வரலும் சோழி முடிஞ்சு செத்து போயிடுவோம்.
அவர் நமக்குள்ள இருக்கிறார் சாமி. ஆமென். இணைச்சட்டம் 30:31 அன்புக்குரியவர்களே, எனக்கு விஜயன் என்ற இந்த ஊழியருக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த ஆண்டினுடைய வாக்குறுதிய ஒவ்வொரு நாளும் அந்த போராட்டத்தோடு ஆமன்பார்களே வலிமை பெறு, துணிவுகொள், அஞ்சாதே. இந்த மூன்றுக்கும் நடக்கிற அந்த மூன்றுக்கும் தோதான போராட்டம் விஜயன் உனக்கு ஒவ்வொரு நாளும் வரும்ல. விஜி, உனக்கு வலிமை பெறணும். நீ ஆமா, அடுத்தாப்புல துணியோட இருக்கணும், அடுத்தாப்புல பயப்படாத. இந்த மூணுக்கும் உனக்கு அருமையா நான் அனுமதி கொடுத்திருக்கிற பேய்க்கு, பிசாசுக்கு, அவன் அதுக்கேத்தாப்புல உனக்கு வலிமை இல்லாத மாதிரி உன்னை ஆக்குவான், உனக்கு துணிச்சல் இல்லாத மாதிரி உன்னை ஆக்குவான். அப்படியே கிட்டு ஆடுவேன். ஐயோ ஆபரேஷன் பண்ண போறாங்களா, ஐயோ ஆடுவேன். ஆனால் அடுத்த வார்த்தை, அவர்கள் முன் நீ நடுங்காதல, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்கிறேன், கவலைப்படாத. அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். எப்படி சார்? இது அப்படியே இறுக்கமா புடிச்சுக்கணும் பாத்துக்க, அப்படியே இறுக்கி கட்டி புடிச்சுக்கணும். நம்ம குரங்கு குட்டி குரங்க புடிச்சிருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி இறுக்கமா புடிச்சிடணும். ஆண்டவருடைய வார்த்தைகள் எனக்கு இன்னைக்கு கொடுத்தது இதுதான்பா. இந்த வருஷம் 2026 ஆமா, நமக்கு கண்டிப்பா வலிமை பெரும்படியாக, வலிமை இழந்து போற மாதிரி, அப்படி துணிச்சல் இல்லாம மாதிரி வரும்ல விஜய், வரும். ஆமா, 9:30 மணிக்கு அட்மிஷன் போட்டு 10:30 மணிக்கு டிஸ்சார்ஜ் ஆயிட்டடா எரும மாட, சட்டி தலையா, கறிச்சட்டி வெங்காயம். ஒரு 1.5 மாசம் முன்னிய வச்சு செஞ்ச மாதிரி இங்க ஸ்கேன் அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, இதை வெட்டினா தான் சரிப்பட்டு வரும். இன்னும் பாருங்க பிரதர் விஜயன், இந்த இருக்குல்ல, இந்த வட்டமா சுருண்டு இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு கத்தி, அடுத்தாப்ப அந்த கரண்டைக்கு கீழே அந்த பக்கம் வலிக்குன்னு சொல்றீங்களா, கல்லு மாதிரி இருக்குதே, அதுல ஒரு கத்தி, அடுத்தாப்ப இந்த பக்கம் இந்த குதிரை நரம்புன்னு ஓடிக்கிட்டு இருக்குதா, இதுல ஒரு கத்தி. இந்த மூணுலையும் வெட்டி, எப்படி வெட்டி அதனால பண்ணணும். அதுக்காக நீங்க அங்க எடுத்துட்டு வாங்க, எக்கோ எடுத்துட்டு வாங்க, பக்கோ எடுத்துட்டு வாங்க, டிக்கோ எடுத்துட்டு வாங்க. என்னடா இது? ஒவ்வொன்னுக்கும் அலன்னு 1.5 மாசம் அலைஞ்சு கடைசியில போய் அவங்க கம்ப்ளீட்டா கிளீனா அழகா பெரிய பாம் நிரப்புன்னு அதே 1/2 மணி நேரம் ஆச்சு. நிரப்பி எடுத்து நேர கொண்டு போய் இந்த ஆம்பளை வார்டுல போய் படுத்திருக்க விஜயன். படுத்தாச்சு. என்னெல்லாம் கொண்டு போயிருக்கோம் எல்லாம் அங்கிருந்து 10 மணி போர்வேன். ஐயோ அதை ஏன் கேக்குறீங்க? படுத்தாச்சு. அன்னைக்கு பார்த்து என்னது உன் கடவுளாய ஆண்டவர் உனக்கு முன்னால போய் அன்னைக்கு பார்த்து 1.5 மாசம் லீவு போட்டிருந்த அந்த பெரிய டாக்டருக்கு அடுத்த பதவியில் இருக்க டாக்டர் வேலையில வந்து சேர்றாரு. ஐயோ, ஆமா, அவர் கிட்ட வாராரு. வந்து நம்ம அட்டையை தூக்கி பார்த்துட்டு இந்தால பார்த்தாரு, அந்தால பார்த்தாரு. சார் பிறண்டு போடுங்க, டமால், இந்தால போடுங்க, டமால், டிமிக்கு டமுக்கு டிமிக்கு, இந்தால காலை நசுக்கினாரு, அந்தால காலை நசுக்கினாரு. அப்படி பார்த்துட்டு நர்ஸ், இவருக்கு ஆபரேஷன் எழுதியிருக்க யார் எழுதுனா டாக்டர் இவர் ராஜேஷ்குமார் எழுதியிருக்காரு. அப்படியா அப்படின்ட்டு நேரம் போனாரு. அவருக்கு போன் பண்ணி வர சொல்லியிருப்பார் போல. அவங்க 2 பேரும் அந்த நர்சிங் ஸ்டேஷனுக்கு உள்ள இருந்து டஸ்க்கு புஸ்குன்னு இங்கிலீஷ்ல என்னத்தெல்லாம் சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இந்த நர்ஸ் அம்மா வந்தாங்க. சார் விஜயன் சார், நீங்க உங்களுக்கு ஒரே ஒரு ஊசி மட்டும் போட சொல்லியிருக்காங்க, நீங்க உங்களுக்கு ஆபரேஷன் தேவையில்லையா? அட சட்டி மண்டையனோடா, இதுல 9:30 உங்களுக்கு ஒரு ஊசிய போட சொல்லியிருக்காங்க. ரத்த ஓட்டம் ஓட உங்களுக்கு இந்த வலி சரியா போயிடும் சார். சரியா போயிடுச்சு. அன்பார்ந்தவர்களே, நல்லா கவனிங்க வார்த்தைகளை. எந்த அளவுக்கு இந்த குரங்கு குட்டி மாதிரி, எப்படி குரங்கு குட்டிய மாதிரி, நீங்க என்னைய பார்த்தாலும் நான் குரங்கு மாதிரி தான் இருக்கிறேன். ஆமா, அதனால அன்பார்ந்தவர்களே அப்படி புடிச்சுக்கிறணும். ஏன் ஆண்டவருடைய வார்த்தையப்பா இந்த வருஷம் கொடுத்தது. காலையில எந்திரிச்சோடனே இணைச்சட்டம் 31:6 வலிமை பெறு, துணிவுகொள், அஞ்சாதே, அவர்கள் நடுங்காதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. 10 நன்றி. முடிஞ்சு போச்சா? எபிரேயர் கிளைத்தின் 11:21 யாக்கோபு தாம் இறக்கும் முன்பு யோசேப்பின் மக்கள் ஒவ்வொருவருக்கும்
ஆசி வழங்கியதும் தம் ஊன்று கோலின் மேல் சாய்ந்து கடவுளை தொழுததும் விசுவாசத்தினால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, அங்க அந்த ஊன்று கோல் என்று சொல்லப்படுவது எதுன்னா ஆண்டவருடைய வார்த்தையின் மீது உள்ள அவருடைய நம்பிக்கையா. எப்படி விளக்கம் எழுதியிருக்காங்க. நமக்குள்ள அன்பார்களை யோசித்து பார்த்தோம்னா நிறைய நேரத்துல நாம எம்டியா இருக்கிறது நல்லா தெரியும். ஆமா, நம்ம நிறைய வெறுமையா இருக்கிறோம். ஐயோ மறந்து போச்ச, நம்ம இன்னைக்கு உள்ள வாக்கு என்ன, இன்னைக்கு நான் வாசித்ததனுடைய சாரத்தின்படி, அல்லது இன்னைக்கு நான் நற்செய்தி வாசித்ததுல, அல்லது திருப்பலியில கேட்டதுல, அல்லது நானே வாசித்ததுல, அல்லது நானே விருப்பப்பட்டு எடுத்த பகுதியில இந்த வார்த்தை எனக்கு தொட்டது சொன்னீங்கல்ல. காலையில நம்முடைய இன்னும் இறை வார்த்தை முடிச்ச பிறகு பிரதர் பாக்கியராஜ் பிரதர், எனக்கு நீங்க இந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்கு உள்ள ஒரு உந்துதல் ஏற்பட்டது, அதை இப்ப திருப்பி கேட்டா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டனா, முடிஞ்சா வெரி குட், நீங்க அந்த வார்த்தையை இறுக்கமா புடிச்சிருக்கீங்க, அவ்வளவுதான் சார், அதன்படி உங்களுக்கு வாழ்வு நடக்கும் பாத்துக்கங்க. யாக்கோபு சாகும் முன்பு தன்னுடைய மக்கள் எல்லாருக்கும் ஆசி வழங்கியது எதை ஊண்டிக்கிட்டு ஆசி வழங்கினார் அப்படின்னா இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை. ஆண்டவராகிய கடவுளே, நீர் எனக்கு தந்த வாக்குறுதிய அப்படியே என் புள்ளேல் மேல இறைக்க ஆசீர்வதிக்கிறேன். அந்த காலத்துல இதான் ஆசீர்வாதம்னா அதுதான். சொத்து பத்தி எழுதுறதுனா வாக்குறுதி தான், வாய் வார்த்தை. அல்லேலூயா. 1 பேதுரு 1:19 சொல்லப்பட்டிருக்கிறது, இறைவாக்கினர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஹலோ, இறைவாக்கினர்கள் சொன்ன வார்த்தைகள் தான் திருவிவிலியம். திருவிவிலியம்னா என்னது சார்? அது யார் எழுதுனது? ஐயா, நமக்கு எல்லா முன்னுரையிலையும் வாசிக்கும் போது இவர் எழுதுனது இது இவர் எழுதுனது வாஸ்தவம் தான். ஆனா பாருங்க, நம்ம தொடக்க நூல்ல இருந்து கடைசி திருவெளிப்பாடு வர ஒன்றுக்கொன்று பொருத்தமான பல வசனங்களும் பல பல நிகழ்வுகளும் இருக்கிறத நினைச்சு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமான் பார்த்தவர்களே, அங்க சொன்னது இங்க நடந்துச்சு இல்ல. இன்னும் ஒண்ணு நடக்க போகுது. என்ன நடக்க போகுது தெரியுமா? ஒரு சொல்லி இருக்கு, பொன்னை எல்லாம் குப்பையில போடுவார்கள். எப்படி? பொண்ணு மற்றபடி விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் தூக்கி வெளியே வீசுற காலம் வந்துட்டு. உண்மைதான். இப்ப என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? தங்கம் 1 லட்சம் ரூபாய் தெரியுமா உங்களுக்கு? சும்மா நீங்க கதை விடாங்க பிரதர். ஆமா, இன்னும் 10 வருஷம் கழிச்சு அன்பார்ந்த நல்லா கவனிங்க. பாதரசத்துல இருந்து அந்த தங்கத்தை சரியானபடி கண்டுபிடிச்சிட்டான். அடுத்தாப்புல என்ன ஆயிரும் தெரியுமா? நம்ம உடுத்தி இருக்கிற பாவாடை கூட தங்கத்துல இருக்கலாம். அம்மாடி, என்ன பிரதர் இப்படி அசிங்கமா சொல்லிட்டீங்க? செருப்பு கூட தங்கத்துல இருக்கும். 1 கிலோ தங்கம் ₹1.50. ஆண்டவரே, என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? பயமா இருக்க. ஆமா, 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினா தப்பா போயிருமா? ஒருவேளை ஆனாலும் ஆயிரும். இன்னொரு 5 வருஷத்துல கண்டுபிடிச்சிருவானுவ. தங்கத்துக்கு மாற்று கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் பாதரசத்துல இருந்து. அப்ப நம்ம கழுத்துல போட்டு காயில போட்டு தூக்கி குப்பையில போட வேண்டியிருக்கோம். ஐயோ, ஒரு விலைக்கு இருக்காது. 1 பவுன் ₹1.50. ஆண்டவர், என்ன பிரதர் இப்படிதான் கனவா சொல்றீங்க? பைபிள்ல உள்ள நடந்ததா இல்லையா? என்னங்க, அங்க விவிலியத்துல சொல்லப்பட்டதெல்லாம் நடக்கும். திருவெளிப்பாட்டுல எழுதியிருக்குது, ஒருவன் எருசலேமில் இறந்து கிடப்பான், அவனை உலகில் உள்ள அனைவரும் கண்ட பிறகுதான் அடக்கம் செய்வார்கள். அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னால டிவி இருந்ததா? தொலைக்காட்சி இருந்துதான் பார்த்தவர்களே. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் ஜெருசலேம்ல செத்ததை நாம இங்க இருந்து பார்த்து அவனுடைய அடக்க சடங்குகளை நம்ம பாக்குறோமா இல்லையா? உலகம் பூரா பாக்குறோம். அப்போ வாக்குறுதிகள், இறைவாக்கினர் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிர்கிற விளக்கை போன்றதுன்னு எழுதியிருக்கு. இதெல்லாம் வாசிக்கணும். எது விளக்கை போன்றது? ஆண்டவருடைய இறைவாக்கினர்கள் கூறிய வார்த்தைகள். ஏனென்றால் 20ஆம் வசனத்துல பார்க்கிறோம், மறைநூலில் உள்ள எந்த இறை வார்த்தையும் எவரது சொந்த விளக்கத்துக்கும் உட்பட்டது அல்ல என்பதை முதல்ல நீங்க அறியணும். பாத்துக்க. ஆமா, அடுத்ததுல சொல்லியிருக்க. அதா எப்படின்னா, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள். நல்லா கவனிங்க, எழுதுனது யாருன்னு நினைக்கிறீங்க? தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள். ஹலோ,
இதுல ஒரு உண்மையை சொல்ல விரும்புறான் பார்த்தவர்களே, கத்தோலிக்க திருச்சபையினுடைய குருவானவர்கள், ஹலோ அலலோ நல்லா கவனிங்க, ஸ்டீபன் லாங்டன் அவர்தான் அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறை வாக்கு. அவர்தான் தொகுத்தார். ஆமா, திருச்சபைதான் முதல்ல இறை வார்த்தைகளை தொகுத்து இது இந்த புத்தகம், இது இத்தனை புத்தகம், இது இத்தனை புத்தகம் இதுல இருக்கணும், இங்க புத்தகத்துக்கு மேல எழுதப்படாது, இதுக்கு மேல இது இருக்கக்கூடாது, இதுக்கு மேல உள்ள பல புத்தகங்கள்ல இறை வார்த்தைக்கு மாறான விஷயங்கள் இருக்குது, அதனால அதெல்லாம் விலக்கிட்டு இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நிறைவு செய்தது திருச்சபையினுடைய குருகுலம் அன்பார்ந்தவர்களே. அந்த இறைவாக்கு ஒருபோதும் மனித விருப்பத்தால் உண்டானது அல்ல என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நாம வீட்டில் வச்சிருக்கிற அந்த திருவிவிலியம் ஒரு தெய்வீகமான ஒரு பெரிய கரண்ட் பொட்டி, மின்சார பொட்டி, பயங்கரமான ஒரு பொக்கிஷம், ஒரு புதையல். தயவு செய்து அதை தோண்டுங்க அன்பார்ந்தவர்களே, முடிவெடுங்க சார், தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த திருவிவிலியத்தை ஆசையோட பாசத்தோட வாசிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் விருப்பம் வர இல்லையே. ஏன் ஆண்டவரே? ஒருவேளை சொல்றவன் சரியில்லையா அல்லது நான் தான் சரியில்லையா? கொஞ்சம் யோசிக்கணும். இந்த இறை வார்த்தையை வாசிக்கன்னு சொல்ற பிரசங்கிமார்களோ அல்லது சாமியார்களோ அல்லது திருச்சபையோ சரியில்லையா அல்லது நான் சரியில்லையா ஆண்டவரே கேட்கணும். ஆமென். 1 பேதுரு 1:23 அன்பார்களே, அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினால் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நம்ம இறை வார்த்தையினால பிறந்தவர்களா இருந்தா அந்த வார்த்தைக்கு நாம சொந்தக்காரங்க. நாம் எதிர்நோக்கி இருப்பது எபிரேயர்களின் திருமுகம் 6:11. நம்முடைய எதிர்நோக்கு முழு உறுதி பெறும் பொருட்டு. நம்முடைய எதிர்நோக்கு என்னது? ஹலோ, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அன்பார்ந்தவர்களே? நாளைக்கு கட்ட போற வீடு, நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம வீட்டுல ஒரு செழிப்பு, சந்தோஷம், இதா? இல்ல சார், அந்த எதிர்நோக்கு சர்வசாதாரணம். அது நாம நினைப்பதற்கும் வேண்டும்னா சொன்னாங்களா சாட்சி, நாம நினைக்கிறதுக்கும் வேண்டுறதுக்கும் அதிகமா நடக்கும். ஏன்னா நமக்காக இத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க அன்பார்ந்தவர்களே, நல்லா கவனிங்க. நாங்களாம் பாக்கியம் பெற்றவர்கள், உண்மையிலதான் சத்தியமா சொல்றேன். ஒரு வியாபாரத்தை தொடங்கும் போது அப்படியே கொஞ்சம் முதல் போட்டு அப்படி போய் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வியாபாரம் பெருக அந்த வியாபாரம் அதுவாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும், லாபம் கடன்னு ஏறிக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா? அதே போல நீங்க அன்பார்ந்தவர்களே, இந்த பாக்கியராஜ் பிரதர், விஜயன் பிரதர், பீனா சிஸ்டரை ஜெபிக்காத ஒரு நாள் உண்டா? ஹலோ, அதுக்கெல்லாம் கிரெடிட் ஏறுமா ஏறாதா? ஏன் அதுதான் ஏன் இங்க நடந்திருக்கு. இந்த சிஸ்டர் வீட்டுல நடந்த அந்த நிகழ்ச்சி நல்லா நடந்ததுக்கும், இந்த வாத்தியாரு இவரு பேரனது விஜயன் வீட்டுல நடந்த இந்த அதிசயங்களுக்கும் காரணம் என்ன நினைக்கிறீங்க? நீங்க எல்லாரும் என் அன்பார்ந்த உடன்பிறப்புகளே, மனதார உண்மையாகவே எனக்காக நீங்கள் ஜெபித்ததுதான் அன்பார்ந்தவர்களே அங்கே பலனாக வந்தது. அல்லேலூயா. இயேசுவே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவே தாவீதின் மகனே என்மேல் இரக்கமாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே தாவீதின் மகனே என்மேல் இரக்கமாயிரும். அப்போ இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல், எபிரேயர்களின் திருமுகம் 6:12 தளர்ச்சிக்கு இடம் கொடாமலும் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இந்த வாக்குறுதிகளை உரிமை பேராக பெற்றவரை போல வாழுங்கள். இந்த வார்த்தை வாசித்தது நல்லா இருக்குது சார். சொன்னாரு என்னது, என்ன சொன்னாரு? விஜயன் பிரதத்தை காலையில பிரேயர் பண்ண கல்யாணம் அப்படின்னு சொல்லி. ஆஹா, என்ன கேக்குதா அன்பார்ந்தவர்களே? கேக்குதா? அல்லேலூயா. கேக்குதுன்னு நினைக்கிறேன். கரண்ட் போயிட்டு கொஞ்சம் இருங்க, லைன்ல இருங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே தாவீதின் மகனே என்மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியானவரே நல்லவரே இரக்கமாயிரும். எப்படி நாம அன்பார்ந்தவர்களே கேக்குதா? ஒரு ஆள் பதில் சொல்லுங்க ஏதாவது. இயேசுவே நன்றி. நன்றி.
அப்போ எபிரேயர் 6:12 படி தளர்ச்சிக்கு இடம் கூடாமல், இப்போ விஜயன் சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்றீங்க, ஐயா எங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள், காலையில நம்ம அண்ணன் இன்னைக்கு ஆரோக்கியசாமி அண்ணன் மற்றும் லில்லி ஆரோக்கியசாமி அவங்களுக்கு திருமண நாள் இல்லையா. இப்போ அவங்க போன் பேசுறோம், நானும் பேசுறேன். அப்ப அவங்க கேட்கறாங்க, எங்களுக்காக ஜெபிங்க, எங்களுக்காக ஜெபிங்க பிரதர், நாங்க ஜெபத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப நான் ஜெபிக்கும் போது நான் சொல்றேன், இணை சட்டம் 1:11 படியாக ஆண்டவர் இப்போது இருப்பதை பார்க்கிலும் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு விஜயன் பிரதர் ஒரு ஜெபம் பண்றவரு அல்லது ஒரு ஜெபக்கூட நடத்துறவரு அல்லது ஒரு இறை புகழ்ச்சி செய்யறவரு, ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்றவரு, ஒவ்வொரு நாளும் திருப்பலி போறவரு, ஒவ்வொரு நாளும் முழங்கால் போட்டு தான் அவர் செய்தியோ அல்லது இதோ கொடுப்பவரு. அப்போ அவர் சொன்னா கண்டிப்பா ஆண்டவர் சொல்றதாக அவர்களுடைய இந்த ஆரோக்கியசாமி மற்றும் லில்லி ஆரோக்கியசாமி இவர்கள் நம்பி அந்த வார்த்தைகளை இறுக்கமாக பிடித்து, ஆண்டவரே நீங்க என்னுடைய திருமண நாள் அன்றைக்கு இந்த இறை வாக்கினர் வழியாக, இந்த ஊழியர் வழியாக இந்த இணைச்சட்டம் 1:11 எனக்கு சொன்னீங்க, அத நடக்கும்னு நாங்க நம்புறோம், ஓடியாங்க. தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பேராக பெற்றவர்களை போல வாழுங்கள். எப்படி நல்லா இருப்பீங்க. தயவு செய்து அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாக்குறுதிகளை தயவு செய்து மீண்டும் உள்ளுக்குள்ள அசை போட்டு அல்லது அந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கிறத தயவு செய்து அப்படியே எடுத்து முன்னால கொண்டு வந்து வச்சு ஒவ்வொரு நாளும் எல்லா நேரத்திலும் நீங்க நான் சொல்றத மறுக்க முடியாது, பொய் சொல்லிடுறாங்க. தயவு செய்து எனக்கு நேரம் இல்லை. இதெல்லாம் நம்ம பாம்பு அங்கிள் சொல்லி தந்த பயங்கரமான பொய், புழுகு, அட்ட புழுகு. எனக்கு என்னுடைய வாக்குறுதியை நினைக்கிறதுக்கு நேரம் இல்ல பிரதர். ஐயையோ, சொல்றது பேயினுடைய வார்த்தை, பிசாசினுடைய வார்த்தை. பிரதர் விஜயன் பிசாசினுடைய வார்த்தை. எனக்கு என்னுடைய வாக்குறுதியை நினைச்சு பார்க்கவோ சொல்லவோ டயம் கிடையாது. தாய் மாமாவுக்கு செஞ்சி அடிக்கிற ஜிங்கா. தளர்ச்சிக்கு இடம் கொடுக்காத, சும்மா இருக்க. சோத்தை பொங்கிக்கிட்டு இருக்கும்போது, பெருக்கிக்கிட்டு இருக்கும்போது, பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது, குளிக்கும் போது சொல்லலாம். ஏ அப்பா, சும்மா சொல்ல முடியாதுன்னு மட்டும் போய் சொல்லிடுறாங்க. நல்லா கவனிங்க, அந்த வாக்குறுதிகளை உரிமை பேராக பெற்றவர்களை போல வாழுங்கள். அதான் பரவாயில்ல. பேதுரு சொல்றார், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, புதிதாக பிறந்த குழந்தைகளை போல. புதுசா பிறந்த குழந்தைக்கு என்ன தேவை? தாய்ப்பால் மட்டும்தான் தேவை இல்லையா? ஆமா. புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த எப்போதும் ஆர்வமுள்ளவராயிருங்கள். அப்பா, ஆமா. இஸ்ரேலர்கள் அன்பார்களே, நெகேமியா 9:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இஸ்ரேல் மக்கள் அன்பார்களே ஒவ்வொரு நாளும் பகலின் கால் பகுதியை எழுந்து நின்று இறை வார்த்தையை வாசிப்பதில் செலவிட்டார். நான் ஏற்கனவே சொன்னதான் திருப்பி சொல்றேன்னு முதல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், அதனால திருப்பி கேளுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இஸ்ரேலர்கள் தான் இந்த உலகத்தினுடைய அனைத்து கண்டுபிடிப்புகளையும், நீங்க தலைவாடுற சீப்பு, ஈர்வழி, நம்ம விவசாயத்துக்கு பயன்படுற நம்முடைய சொட்டு நீர் பாசனம் வர இந்த உலகத்துக்கு கண்டுபிடித்து கொடுத்தவர்கள் யூதர்கள் சார். ஒரே ஒரு காரணம், அவனுக்கு கடவுளுக்கு முதலிடம் கொடுப்பவர்கள், இறைவனுக்கு முதலிடம் கொடுப்பவர்கள், தங்களுடைய பாரம்பரியத்திலே பரம்பரை செய்திகளை பரம்பரையா சொல்லிட்டே வர்றவங்க. 8 தலைமுறை 9 தலைமுறைக்கு உள்ள பெயர்கள் கூட அவர்கள் நினைவுக்கு இருக்கும் அளவு. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பிராமணர்கள் இருக்காங்க, இதுல பிராமணர்கள் எவரையாவது போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க காட்ட முடியுமா? எவரையாவது ஜெயில காட்ட முடியுமா? அதிகமா மருத்துவமனைகளை காட்ட முடியுமா? டாக்டரா இருப்பாங்க, பெரிய பெரிய ஆபீசரா இருப்பாங்க, இந்திய முப்படை தளபதிகள் ஆட்களா இருப்பாங்க, பெரிய பெரிய ஆபீசர்களா இருக்க. ஒரே ஒரு காரணம், அவன் ஆண்டவனுக்கு இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் சார்.
ஓம் சுக்லா பரகா சிக்கா லகாகா மீகா பிம்பலா பம்பலா பும்பலா அப்படி சொல்றான்ல, அது பூரா அவனுடைய வேதம். உங்ககிட்ட பைபிள சொல்ல கேட்டனா 90 சங்கீதத்தை சொல்லுங்க, ஐ ஐ அக்கு எப்படி பைபிள வாசிங்க, வாசிக்க வாங்க. இயேசுவே ரட்சிக்கணும். அந்த ஆரம்பிச்ச வருஷத்துல அந்த ஆரம்பிக்கும் போது மாரத்தான் ரேஸுக்கு வந்த மாதிரி எனக்கு கொடுங்க பிரதர், எனக்கு கொடுங்க பிரதர். ஒரு நாள் நமக்கு அந்த விளம்பரம் போடலன்னா, பிரதர் நீங்க இன்னைக்கு விளம்பரம் போடல பிரதர், இயேசுவே 7 மணிக்கெல்லாம் போன் பண்ணுவாங்க, பிரதர் என் பேர் வரல பிரதர், எனக்கு போயிருங்க பிரதர். ஐயோ அப்பா இப்ப பாருங்க, ஐயோ போட்ட ஆட்களே 5 பேர் ஒவ்வொரு நாள் ஆப்சண்ட். என்னப்பா இது? இப்ப வந்து பாருங்க, ஐயோ வாசிக்கிற ஆள் இல்லையா, நீங்க வாசிக்கிறீங்களா, நாங்க வாசிக்கிறோமா, நீங்க தான் வாசிக்கணும், நாங்க வாசிக்கணும். ஆமான் பாரதூர்களே, நாம் எங்கேயோ நம்ம அங்கிளுக்கு ரொம்ப ஓவரா செல்லம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, நம்ம செல்ல பிராணிக்கு தடவி கொடுத்து நம்ம மண்டையை தடவி கொடுத்துட்டே இருப்போம் பாத்தீங்களா, அது தடவி கொடுத்து கொஞ்சம் நிறுத்தினோம்னா மறுபடியும் நம்ம மூஞ்சியை நக்கும். என்னத்துக்கு தடவியா, வேலையே இதுதான் ராஸ்கல். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் இருக பற்றுபவர்களாக மாறியிருக்கு. யோவான் நற்செய்தி 14:3 ஆண்டவர் இயேசு கூறுகிறார், நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன், அப்பொழுது நீங்கள் நான் இருக்கும் இடத்திலேயே இருப்பீர்கள். எத்தனை பேர் நம்புறோம் ஆண்டவருடைய வார்த்தை இது? ஆண்டவரே நீங்க எங்களுக்கான ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணுவீங்க, அந்த இடத்துக்கு தான் நாங்க தயாரா இருக்கிறோம், அந்த இடத்தை தான் மெயின் பண்ணி இந்த உலகத்துல வாழ்றோம் அப்படின்னு நாம வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம பிடிச்சிருக்கோம்னு அர்த்தம். அவ்வளவுதான். 1 பேதுரு 5:10 எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் உங்களை சீர்படுத்திய ஆண்டவர் உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிறைவுபடுத்துவார். கண்டிப்பா பயப்படாதீங்க. எப்பா இறை வார்த்தைய புடிச்சுக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா பேய்க்கு பிடிக்காது சாமி. அவன் ஏதாவது ஒரு பக்கம் நம்மள சொரிஞ்சு விட்டுக்கிட்டே இருப்பான். அந்த சொரியிறையில கொஞ்சம் காயம் இருக்கும், கொஞ்சம் ரத்தம் வர்ற மாதிரி இருக்கும். நம்ம உண்மைதான், அவன் பிசாசு சோதிக்கல அப்படின்னா நீங்க சத்தியமா நீங்க ஜெபம் பண்ணவே இல்லை. ஆமா, நீங்க உண்மையிலே முழங்கால் போட்டு ஜெபிக்கிற நல்ல உண்மையான உத்தமமான கிறிஸ்தவர்களா இருந்தா உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் சோதனையும் வேதனையும் துன்பமும் வறுமையும் தரித்திரமும் சத்தியமா இருக்கும். ஹலோ, சேசுநாதர் குடும்பம் என்ன பெரிய பயங்கரமா 3 வேளையும் மூக்கு முட்டை தின்னு 7 தடவை டீ குடிச்சு 8 தடவை வடை தின்ன குடும்பமா? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். 7 தடவை சோத்தை தின்னு 8 தடவை வடையை தின்னு ஒரு நாள் இடியாப்பம், ஒரு நாளைக்கு அங்க ஸ்விக்கிஸ்ல ஆர்டர் பண்ணி நாங்க என்ன இடியாப்பமும் பாயாவும் எங்களுக்கு அனுப்புங்கள், ஸ்விக்கிஸ் ஆர்டர் கொடுத்த மாதா கொடுத்தாங்கனாக்கும். ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்த உணவு சப்பாத்தியும் கோழிக்கறியும் எழுதியிருக்கா. நாம இப்ப நம்ம கொழுக்க திங்கிருவான் பாருது. அப்பா பட்டி கிடந்து செத்த ஆட்கள்லாம் இப்ப கிடையாது. கொழுக்க தின்னு மாரடைச்சி சாகுறவங்க தான் அதிகமா இருக்கும். ஆமா, ஏன் சோதனைகளை எதிர்கொள்ள ஐயோ வேண்டாம் 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 ஐயோ ஆண்டவர்கிட்ட போனா சோதனை அதிகமாயிரும். நம்ம சாமிக்கு ஒரு வணக்கத்தை போட்டு சொன்னான்ல, இயேசுவே நீர் என்னை தெண்டனிட்டு வணங்கினால் இந்த உலக இன்பங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட தந்துருவேன். ஆதாம் என்கிட்ட வித்துட்டான். இயேசுவே ஆதாம் என்கிட்ட இந்த உலகத்தை ஐயோ அந்த நாட்கள்ல வித்துட்டான். என்கிட்ட இருக்கு, நீர் என் காலில் உழுவே இயேசுநாதரே, நான் உங்களுக்கு தாரேன். இப்ப நாம அதுதான் செஞ்சுட்டு இருக்கோம். என்னத்த சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கிறோம். ஆமா, நம்முடைய வாசிப்புக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கு ஐயோ டைம் இல்லைன்னு அழகா பொய் சொல்றோம். நேரம் இல்லை அப்படிங்கிறதே அன்பார்ந்தவர்களே ஒரு பெரிய பயங்கரமான சாக்கு போக்கு.
இவருக்காக நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. உங்க மனசாட்சிக்கே தெரியும் நாம உண்மையிலேயே நாம இப்ப சொல்றது பொய்யா உண்மையா அப்படின்னு அவரவருடைய மனசாட்சிக்கு சத்தியமா தெரியும். ஆமென். 2 கொரிந்தியர் 1:20 அவர் சொல்லும் ஆம் வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகிறது அன்பார்ந்தவர்களே. அதனால்தான் நாம் கடவுளை போற்றி புகழும் போது அவர் வழியாக ஆமேன் என்று சொல்வதற்கு திருச்சபை படிப்பித்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. அங்க வாசிங்க, நிறைவேறுகிறார். அதனால்தான் நாம் கடவுளை போற்றி புகழும் பொழுது அவர் வழியாக ஆமேன் என்று சொல்லுகிறோம். அப்போ இறை வார்த்தைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, அப்பா நான் அந்த வார்த்தையை ஏற்று அதன்படியாக நடப்பேன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அல்லேலூயா. நாம் தொடக்க நூல் 28:15 நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலா இருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன், ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை, நல்லா கவனிங்க, நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன் விஜயன். ஏல பயப்படாதல, போன வருஷம் வாக்குறுதி உனக்கு என்ன கொடுத்தேன்? ஆமாண்டவரே, மீகா 7:15 உன்னை வியப்பானவற்றை காண செய்வேன் சொன்னா இல்லையா? ஆமாண்டவரே, கண்டியா? அப்ப அது ஒரு பெரிய பட்டியலே இருக்காண்டவரே, ரொம்ப நன்றி ஆண்டவரே. இல்ல இந்த வருஷம் இந்த வாக்குறுதி என்ன இன்னும் இது 31:10 அதான் நடந்துச்சா இல்லையா? ஏன் நடந்துகிட்டே இருக்க ஆண்டவரே? ஆமாண்டவரே, 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 ஆமேன் ஆண்டவரே. நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன்னு சேசுன கடவுளே சொல்லி இருக்கிறார, என்னத்துக்கு கவலைப்படுறீங்க பாரு. நிறைய பேரு ஒரு சின்ன விமர்சனம் வந்துடப்படாது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு அம்மா இறை வார்த்தையை வாசித்தாங்க, அவங்க தப்பு தப்பா வாசித்தாங்க. சுக்கு மிளகு திப்பிலி அப்படிங்கிறத சுக்குமி லகுதி இப்பிலி அப்படிங்கிற மாதிரி வாசித்தா ஒரு மாதிரியா இருக்குமா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஆனா அவங்க தமிழை தான் வாசிக்கிறாங்க, கரெக்டா தான் வாசிக்கிறாங்க. சுக்குமி லகுதி இப்பிலி கரெக்டா தான் வாசித்தாங்க. ஆனா சரியா? உடனே நான் சொல்றேன், என்னம்மா வாசிக்கிறீங்க? எழுத்துக்குட்டி வாசிக்க தெரியாதா? இயேசுவே மறுநாள்ல இருந்து அவங்க ஆப்சண்ட் வரவே இல்லை. அப்பா வைராக்கியம் வச்சிருக்காங்களா ஆண்டவர் மேல? ஆண்டவரை நாங்க நம்பணுமா? நாங்க இறை வார்த்தையை ரொம்ப லவ் பண்றோம். ஒரு சின்ன விமர்சனம் வந்துட்டுன்னா அத்து முறிஞ்சு ஓடிடுவோம். எப்படி? பழுத்த பழமா இருந்தா கல்லடி விழும் சார், அதை தாங்கணும் அன்பார்ந்தவர்களே. ஆமா, இல்லாம சும்மா நீங்க என்னவா பாட்டு பாடுறீங்க, பாட்டா பாடுறீங்க, சும்மா வாசித்த மாதிரி இருக்கு. உடனே அவங்க ஐயோ ஏதோ ஒரே ஒருத்தன் சொன்ன விமர்சனத்தினால 10 பேர் பாராட்டி இருப்பாங்க, அதை நினைக்கவே விடமாட்டான் பேய். 10 பேர் பாராட்டி இருப்பாங்க, அதை நினைக்க விட மாட்டான். ஒரே ஒரு ஆள் சொல்லுவாங்க, என்னடி பாட்டு பாடுன, கழுத மாதிரி பத்துன, சி நீலாம் ஒரு பாட்டு பாடுறியா அப்படின்னு சொன்னோன்னா மறுநாள் அது நம்மளால முடியாது. யார்கிட்ட சொல்லிடுவோம்? நம்ம அங்கிள்கிட்ட. ஓனர் அவர்களே, ஐயா, தாய் மாமா, நீங்க சொன்ன மாதிரியே எனக்கெல்லாம் இறை புகழ்ச்சி வாசிக்கிறது வராது. புறத்தால போய் அவன் வீட்டுல போய் நினைஞ்சிருவான், அப்படியே பின்வாசல்ல அவன் கட்டி போட்டுவான் நாய் மாதிரி. சார் என்ன சார் இப்படி எல்லாம் திட்டுறீங்க? அப்படித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவாவினுடைய நூலிலே 23:14 மண்ணில் தோன்றிய யாவரும் செல்லும் வழியில் இப்பொழுது நானும் செல்ல இருக்கிறேன். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா நல்ல வாக்குறுதிகளிலும், நல்லா கவனிங்க, எல்லா நல்ல வாக்குறுதிகளிலும் ஒன்று கூட தவறவில்லை என்பதை உங்கள் முழு இதயத்தோடு முழு உள்ளத்துடன் அறிந்து கொள்ளுங்கள். அவை அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறின, ஒன்று கூட தவறவில்லை. உண்மைதானே? ஆமான் பாரதே, நீங்க உண்மையாகவே விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்ட வசனங்கள் கண்டிப்பாக வாசிக்கணும். தயவு செய்து
அன்பார்ந்த நீங்க பைபிளை வாசிக்கும் பொழுது சும்மா குருட்டா போக்குல சோசியம் பாக்குற மாதிரி வாசிக்கப்படாது. நாங்க இப்படி கடைக்கு போறோம், இப்படி இந்த இடத்துக்கு போறோம், அதனால ஆண்டவரே உங்கள் பைபிளுக்குள்ள இருந்து எங்களோட பேசுங்க ஆண்டவரே. நீங்க தான் எங்களுக்கு இப்ப கிளி சோசியக்காரரு. யாரு? ஆண்டவர். ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கிளி சோசியக்காரரு. நாங்க எலி மாதிரி நாங்க இப்படியே இந்த பைபிள் அப்படி திறந்து எங்க வலது கை விரல, எங்களுடைய ஆட்காட்டி விரல எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த வார்த்தையில நீங்க எங்க கூட பேசுங்க கிளி சோசியக்காரரே. இப்படி சொன்னீங்கன்னு வங்க, உண்மையிலே சத்தியமா மேல உங்களுக்கு தண்டனை உண்டு. நிறைய பேர் சோசியம்தான். பைபிள் என்னது? அந்த கிளி சோசியக்காரர் வச்சிருக்காருல ஏடு, அந்த ஏட்டுக்குள்ள ஒரு நூலை நுழைச்சி அப்படியே எடுத்து பார்த்து இதன்படியாக உங்களுக்கு இப்படி வந்திருக்கிறது, இந்த படம் வந்திருக்கிறது. அந்தோனியார் படம் உங்களுக்கு கிளி சோசியத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அந்தோனியாரை போன்று நீங்கள் எதையோ உங்க வீட்டுல தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கீங்க. உண்மைதானே அப்படின்னு. ஆமா சார், சார் நீங்க சொல்றது சோசியக்காரர, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆமா, நாங்க எங்களுடைய நிம்மதியை தொலைச்சிட்டோம். ஐயோ அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சோம். ஐயோ ஐயோ தாங்க முடியாத வேதனையில இன்னும் தவிக்கிறோம் சார். யார்கிட்ட தவிப்பு இல்ல சொல்லுங்க பாபம். உங்கள்கிட்ட இந்த இணைப்புல இருக்கிற யார்கிட்டையாவது எனக்கு ஒரு கவலையும் ஒரு கவலையும் இல்ல அப்படின்னு சொல்ற ஆளுக்கு இருக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க ஈஸியா சோசியக்காரரை நம்புவீங்க. லேசா ஒரு துன்பத்தை அப்படி சொல்லி காட்டினோம்னா டமால்னு தலையை குனிஞ்சிருவோம். சார் பிரதர் விஜயன் நீங்க சொன்ன மாதிரியே வாஸ்தவம் தான். நீங்க அன்னைக்கு சொன்னீங்க இல்லையா, அந்த முக்குல ஒரு கருப்பா ஒண்ணு தெரியுது, இந்த முக்குல பச்சையா ஒண்ணு தெரியுது, இந்த முக்குல இருட்டா ஒண்ணு தெரியுது. அதனால அப்படின்னு சொன்னா அன்னையில இருந்து சார் அந்த முக்கை நான் பார்க்கும் பொழுதுலாம் பயமா இருக்கு பிரதர். ஏன்? உங்க வார்த்தையை நாங்க நம்பிட்டோம். ஆண்டவர் வார்த்தையை நம்பல, உங்க சோசியக்காரர் உங்க வார்த்தையை நம்பிட்டோம். தயவு செய்து அன்பார்களுடைய திருவிவிலியத்தை கிரமமாக வாசித்து அண்டர்லைன் பண்ணுங்க. ஆமீன். கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஐயப்படவே இல்லை. யாரு? ஆபிரகாம். நம்பிக்கையில் அவர் மேலும் மேலும் வலுப்பெற்றார். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவே தாவீதின் மகனே என்மேல் இரக்கமாயிரும். இந்த இடத்துல அன்பார்ந்தவர்களே வாக்குறுதி நிறைவேறுதல்ல என்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு சாட்சியை ஏற்கனவே சொன்னதுதான். ஆனா இப்ப அது கண்டிப்பா உங்களுக்கு தேவை என்பதற்காக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவே தாவீதின் மகனே என்மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியானவரே, நல்லவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. எங்க போச்சு? ஐயோ. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நான் சொல்றது கேக்குதா உங்களுக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நான் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய மகளுக்கு அந்த பிரசவம் நடைபெற்றது. பிரசவமே ரொம்ப கஷ்டமாக நடந்தது. நாகர்கோயில்ல அந்த குழந்தை பிறக்காது. அந்த குழந்தை ஒரு அனபாலிக் பேபி, அதாவது பிறந்தால் 3 மணி நேரத்தில் இறந்துவிடும் பேபி. அதனால் தாய்க்கும் ஒருவேளை பாதிப்பு இருக்கலாம். அந்த குழந்தையினுடைய வயிற்றுக்கு உள்ள அந்த ஓவரி, அதாவது சினைப்பை துவாரம் மற்றும் மலத்துவாரம், மூத்திர துவாரம் 3ம் ஒரே குழாயில அடைபட்டு உள்ளுக்குள்ள மல ஜலம் அனைத்தும் அந்த பிள்ளையினுடைய வயிற்றுக்குள்ள ஒரு கட்டியா இருக்குது. ஆகையினால அந்த பிள்ளைக்கு கிட்னி, மற்றபடி சட்னி, மற்றபடி அங்க இதயம் எல்லாமே ஒருவேளை பாதிப்போட தான் இருக்கும். அந்த குழந்தை ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தையா கூட பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் ரிப்போர்ட். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அந்த குழந்தை அன்பார்ந்தவர்களே இன்னும் 23% தான் குழந்தையை சுத்தி தண்ணி இருக்குது. அதனால உங்க மகளுக்கு வலியும் வரல.
அதனால என்ன பண்றோம்னு நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். 3-4 நாள் 5 நாள் 6 நாள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயா 23ஆம் தேதி முடிவு பண்றாங்க, பிள்ளைய ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்து முதல்ல குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு. குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணி அந்த கட்டியை எடுத்துடணும் பிறந்த உடனே. சார் பெரிய பயங்கரமான பாவம் சார், ஐயோ பாவம் என் பேத்தி. அப்படி அந்த குழந்தைக்கு அன்பார்ந்தவர்களே பிறந்த உடனேயே அந்த ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நடந்து அந்த குழந்தைக்கு அந்த உள்ள இருக்கிற கட்டியை எடுத்துட்டாங்க. ரைட். அடுத்த சிகிச்சை என்ன பண்ணணும் அப்படின்னா, இவர்களை இங்க இருந்து திருநெல்வேலிக்கு இன்குபேட்டர்ல அனுப்பணும். ஏன்னா இதுக்கு மேல உள்ள ஆபரேஷன்னா இங்க பண்றதுக்கு டாக்டர் இல்ல, அங்கதான் பெரிய ப்ரொஃபஸர்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அங்க அவங்களுக்கு பேசி இன்குபேட்டர்ல வச்சு கொண்டு போறதுக்காக குழந்தைய எங்ககிட்ட காட்டணுமா இல்லையா, காட்டுறதுக்காக வெளியே கொண்டு வராங்க. விஜயன்லாம் நிக்கிறாரு, காட்டுறாங்க. அன்பார்ந்தவர்களே குழந்தைக்கு ஆண் உறுப்பும் இல்லை பெண் உறுப்பும் இல்லை சார். ஹலோ ஹலோ, அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே இந்த வியாதி வரலாம் அந்த வியாதி வரலாம், புள்ள புத்தி சுவாதீனம் இல்லாம பிறக்கலாம், ஒருவேளை ஊமையா பிறக்கலாம், செவிடா பிறக்கலாம், கண்ணு குருடா இருக்கலாம், எல்லாத்தையும் சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே அந்த குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை பிறந்த அந்த சர்டிபிகேட்டை பாருங்க, முன்னால காட்டுறேன் பாருங்க, லைன்ல அந்த இணைப்புல பாருங்க அன்பார்ந்தவர்களே. அந்த குழந்தை என்ன எழுதியிருக்கு பாருங்க, பெனிசா அக்சீலியம் பாலினம் 3ஆம் பாலினம் எழுதியிருக்கா. கண்ணுக்கு தெரியுதா உங்களுக்கு? பாருங்க எல்லாரும். பிறந்த இடம் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், ஆசாரிப்பள்ளம். ஹல்லேலூயா. இவ்வாறுதான் இந்த குழந்தை பிறந்தது அன்பார்ந்தவர்களே. இப்ப விஜயன் அழுறாரு, என்ன ஆண்டவரே நீங்க என் குடும்பத்தை சுத்தி வேலி அடைக்கலையே, என்ன ஆண்டவரே. அப்பா இந்த குழந்தை ஏற்கனவே ஸ்கேன் பண்ண உடனேயே நாங்க கொன்னுடலாம் அப்படின்னு நினைக்கலையா ஆண்டவரே. அந்த பெரிய மகாபெரிய பாதகமான செயலுக்கு, திருச்சபையை விட்டே விலக்கி வைக்கிற பாவத்துக்கு நாங்க உட்படாம என் பிள்ளைய நான் தேத்தினேன் ஆண்டவரே. ஐயா இந்த பிள்ளை இப்படி பிறந்தது எவ்வளவு பெரிய பயங்கரமானது ஆண்டவரே, என்னால தாங்க முடியலையே தகப்பனே. என் மனைவியும் அந்த குழந்தையும் இன்குபேட்டர்ல வைக்கப்பட்டு வேன்ல வேகமா போறாங்க. பின்னாடி விஜயன் அவருடைய 2 வீலர்ல போய்கிட்டு இருக்காரு. மகள், என்னுடைய மகள், ஆபரேஷன் பண்ணப்பட்ட அந்த மகள் இந்த ஆசாரிப்பள்ளம் ஆஸ்பத்திரியில அவளுடைய வார்டுல படுத்திருக்கிறா. ஐயோ பாமா ஆபரேஷன் பண்ண புள்ள. அப்போ வண்டியில போகும்பொழுது நான் வண்டியை நிறுத்தி இந்த செய்திகளை நம்முடைய இறை செய்தி குழுவினருக்கு தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. முதலாவதாக சகோதரர் பாக்கியராஜ் அவர்களுக்கு இந்த செய்தியை போன்ல சொல்றேன். பிரதர், வெளியே சொல்ல முடியாத ஒரு பயங்கரம், ரொம்ப வேதனைக்குரிய விஷயம், இப்படி இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே பிரதர் உங்ககிட்ட போன் இருக்குல்ல, ஆமா போன்ல பைபிள் எடுங்க, எடுத்தாச்சு. ரோமையர் 4:17 ஸ்கிரீன்ல போட்டிருக்க பாருங்க. இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்கிறவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு, அல்லேலூயா 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 அல்லேலூயா. அங்கே இருந்து அன்பார்ந்தவர்களே இந்த வார்த்தையில அவர் அதை எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கே இருந்து திருநெல்வேலி ஆஸ்பத்திரிக்கு வர திரும்ப திரும்ப சொன்ன, மிகவும் இரக்கம்ல தாயே, இந்த வார்த்தைகளை இதோ இந்த இறை வாக்கினர் வழியாக எனக்கு தந்திருக்கீங்க ஆண்டவரே. ஐயா இல்லாததை, ஆமா இப்ப இல்லல்ல, இல்லாததை உம்முடைய வார்த்தையால் இருக்க செய்கிறீர், செத்தவனையே உயிர்ப்பிப்பீங்க ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தை மீது நான் நம்பிக்கை கொள்கிறேன், ரோமேர் 4:17 படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க போய் சேர்ந்தாச்சு. குழந்தைய அங்க தூக்கிட்டு போய் மேல மாடியில 6வது மாடியில இருக்குது. நாங்க கீழே ரோட்ல தான் கிடக்கிறோம். எங்க திருநெல்வேலி அரசு மருத்துவமனை, மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில தான், வெளியே தான் படுக்க. ஐயோ பாவம், வேற வழியில வேப்ப மரத்தடியிலையும் தின்ன மரத்தடியிலையும் படுத்துட்டு ஒவ்வொரு நாளும் அங்க இதை அதை வாங்கித்தாங்க, இதை வாங்கித்தாங்க, அந்த பஞ்சு வாங்கித்தாங்க, இந்த பஞ்சு வாங்கித்தாங்கன்னு கேட்பாங்க. உள்ள பார்க்க விட மாட்டாங்க. ஒரு 6 நாள் ஆச்சு. டாக்டர் சொல்றாரு, சார் இன்குபேட்டர்ல உங்க பிள்ளைக்கு இந்த வெண்டிலேட்டர் எடுக்கணும், வெண்டிலேட்டர் எடுத்தா உங்களுடைய
உங்களுடைய புள்ள பிழைக்கலாம் அல்லது சாகலாம், அதனால தாயை வர கொண்டு வாங்க, ஆத்தாளை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆத்தாளுக்கு போன பண்ணி அவங்க ஒரு கார்ல கொண்டு வந்தாச்சு. வந்துட்டு இன்குபேட்டரை எடுக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இன்குபேட்டரை எடுத்த பிறகு என்னுடைய பேத்தி மூச்சு விட்டாள். அல்லேலூயா, பேத்தி மூச்சு விட்டா. அன்பார்ந்தவர்களே, என்ன வார்த்தை ஆண்டவர் சொன்னாரு? என்ன சொன்னாரு? இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்கிறவருமாகிய ஆண்டவர் இந்த 6 நாட்கள்ல என்னுடைய பேத்திய பொம்பளை புள்ளையா மாத்தி இருந்தார் சார். அந்த குரோமோசோம் டெஸ்ட் இங்க ஸ்கிரீன்ல பாருங்க. இந்த குரோமோசோம் டெஸ்ட் எடுத்தது அன்பார்ந்தவர்களே, எங்கிருந்து இந்த டெஸ்ட் வந்துச்சுன்னா நல்லா பாருங்க. டெல்லிக்கு அனுப்பப்பட்டு இவளுடைய மரபணு சோதனை சோதிக்கப்பட்டு, அந்த குரோமோசோம் டெஸ்ட் சொல்லுவாங்கல்ல, அது சோதிக்கப்பட்டு வந்தது அன்பார்ந்தவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சார் இது? ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்ட, இறுக்கி பிடித்துக் கொண்ட விஜயனுக்கு, அவருடைய நம்பிக்கைக்கு, அவருடைய ஜபத்துக்கு, அவருடைய உறுதிப்பாட்டுக்கு கொடுத்த பரிசு 100க்கு 100%. அந்த குரோமோசோம் டெஸ்ட்ல அது அப்படிதான் இருக்கு பாருங்க. அப்படியே பாருங்க. இனிமே அதே ஆஸ்பத்திரியில என்னுடைய பேத்தியினுடைய பிறந்த சர்டிபிகேட் போட்டிருக்கேன் பாருங்க. அல்லேலூயா. இதன் பிறகுதான் நாங்க வேளாங்கண்ணிக்கு போய் மாதா முன்னால ஞான ஸ்நானம் கொடுத்தோம் அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இறை வார்த்தையை எந்த அளவுக்கு காதலிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய மாபெரும் கிருபையை அணிந்து கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்வருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க ஜெபிப்போமாக. பரிசுத்த பரமபிதாவே, இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு தெய்வமே, அப்பா, உம்முடைய வார்த்தைகளுடைய பெருமையை, அப்பா, உம்முடைய வசனங்களுடைய ஆளுமையை நாங்கள் அனுபவித்ததை பகிர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இரக்கமுள்ள என் அன்பு தெய்வமே, இந்த இறை செய்தி மூலமாக எத்தனை பேருடைய இருதயங்களில் திருவிவிலியத்தை காதலிக்க வைத்திருக்கிறீர். எத்தனை பேருடைய இருதயங்களில் கிரமமாக நான் வாசிப்பேன் என்று தீர்மானம் செய்ய வைத்திருக்கிறீர். அப்படி வைக்காவிடில் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்த என்னை நீர் புறக்கணித்து விட்டீர். ஆண்டவரே ஐயா, உம்முடைய வார்த்தைகளுடைய மூலத்தை, உம்முடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் அறிந்து ஆசீர்வாதத்தை இலவசமாக சுதந்திரித்துக் கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவர் இயேசு வழியாக. அப்பா, உம்மை மன்றாடுகிறோம். அம்மா மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுங்கள் அம்மா. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், 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 ஆமென். சியோன் மூவலை ஜெபக்குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும்